ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வறுவல் நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம தோசைக்கல்ல பொரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கடாயில் எண்ணெயில் பொரிக்கிறதா இருக்கட்டும், மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து போகாமல் மீன் வறுவல் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் க்ளீன் பண்ணுறம்போது உள் சைடு ஓரங்களில் ரெட் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் பிளட்டு மாதிரி இருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீனில் கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மீன் கோட் பண்ணுறதுக்காக நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கிலோ மீனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறம்போது நமக்கு மீனில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகும். மீன் வறுவலும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு தான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விட்டு கலக்கணும். அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா கோட் ஆகும். நமக்கு மீன் வறுவலும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளிச்சுக்கோங்க. மசாலாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இணக்கமாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து நல்லா கோட் ஆகாது. அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் உதிர்ந்து போயிடும். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பீசஸ்லையுமே மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓரங்களில் உள் சைடு எல்லாமே நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மீன் பீசஸையுமே மசாலா தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. மீன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி எண்ணெயில் பொரியறதுக்கு தயாராக இருக்குது. இது இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மீன் வறுவல் வந்து தோசைக்கல்லில் தான் பொரிச்செடுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கடாயில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் பீசஸை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸோ ஒரு சிலர் வந்து மீன் பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த எண்ணெயை இழுத்து ஊற்றிடுவாங்க. இது மாதிரி நம்ம தோசைக்கல்ல பொரிக்கிற போது நமக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, குறைவாக தான் தேவைப்படும். மீன் வறுவல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும்.
பாருங்கள் இப்போ மீன் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம மீன் வறுவல் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீன் பீசஸையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மீன் வறுவல் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மீன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.